This is Rajiv here from Music Park. So Music Park எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை கொசக்கடை ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜோஸ் ஆலுகாஸ் பக்கத்தில். ஸோ நம்ம இந்த மியூசிக் பார்க்னா என்னன்னா தெளிவாகவே கேட்டேன். மியூசிக் பார்க்னா என்ன இருக்கும் அங்கே விஷயம் வந்து? மியூசிக் பார்க்கில் மொபைல்ஸ், ஹோம் தியேட்டர்ஸ், டிவி, ப்ரொஜெக்டர்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மொபைல் ஆக்சரிஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறதை கடையோட நேமாகவே வச்சிட்டீங்க. மியூசிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கடையில் மெயினாக ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு மெயினாக அது கூட இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகே. நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய செக்மெண்ட் சொன்னாலும் நம்ம வந்து ஹோம் தியேட்டர் செக்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் பின்னாடி அதுதான் வந்து ஜே நிறைய இருக்குது. ஹோம் தியேட்டரில் என்ன மாதிரி ஹோம் தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஸோ நம்ம ஹோம் தியேட்டரில் நம்ம வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6300லேருந்து லேக்ஸில் நம்ம ஹோம் தியேட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஹோம் தியேட்டர் செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்பீக்கர்ஸு, ஸோ ஆர்சி மூலிமா யூஸ் பண்ணுறது. ஸோ 5 ஸ்பீக்கர் ஒரு ஊஃபர் இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து போஸ்ன்ற ஒரு சிஸ்டம் வந்து போஸ் BOSC பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதுலேருந்து நம்மக்கிட்ட அஃபோர்டபுளான ரேட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ பேனாசோனிக்கு, லாகிடெக்கு, FND, ஜான் பேரல், ஜெப்ரானிக்ஸ்ன்னு நிறைய பிராண்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதில். ஸோ அஃபோர்டபுள் ஹோம் தியேட்டர்ஸு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல செக்மெண்ட்டான ஹோம் தியேட்டர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து சவுண்ட் பார்ஸு அண்ட் AV ரிசீவர்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்டார்டிங் ப்ரைஸே 60,000. உங்களுக்கு ரிசீவர் வித் ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா 60,000 ரூபாய்க்கு குறையாமல் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ இந்த ரிசீவருக்கு தான் நம்ம மேலே போய் ஸ்பீக்கர்ஸ் பார்க்க போகிறோமா? இப்போ அதை தான் இன்னும் உள்ள நம்ம வந்து அதுக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ டவர் டைப் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, புக் ஷெல்ஃப் இருக்குது, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் வரும். ஸோ இது பட்ஜெட்டில் வராது. ஏன்னா இது வந்து AV ரிசீவர்னு ஒன்று ஆம்ப்ளிஃபையருக்கும் ஒருபடி மேலே ஆடியோ வீடியோவை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சிஸ்டம். ஓகே. கிளாரிட்டி பஸ் பிரித்து நல்லா தெளிவாக கொடுக்கும் உங்களுக்கு ஆடியோவை. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீக்கர்லேயே எல்லா சவுண்டும் வந்து எப்படி இருக்கும், அதுவே உங்களுக்கு வந்து பிரித்து சென்ட்ரலில் வாய்ஸு மிச்சதுலலாம் உங்களுக்கு அந்த தெளிவாக கொடுக்கும் போதே என்ன ஆகும்னா உங்கள் படம் பேசுகிற டைலாக் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அப்போ ஏன்னா என்ஜாய்மெண்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அஃபோர்டபிலிட்டி 60,000 மேலே எனக்கு பட்ஜெட் இருக்குன்றவங்களுக்கு இது எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதுக்குள்ளனா சவுண்ட் பார்ஸ், அதுக்கும் கம்மினா 5.1. ஓகே. ஸோ சவுண்ட் பார் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து ஒரு 5 ஸ்பீக்கர்ஸ் ஊஃபரு, அதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த சவுண்ட் பார் டெக்னாலஜி. சவுண்ட் பார் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் டெக்னாலஜியில் வந்து ஒரே பாருக்குள்ளே 3 ஸ்பீக்கர்ஸ் இல்லை 2 ஸ்பீக்கர் இல்லை 5 ஸ்பீக்கர் வரதுக்கான இது இருக்குது. ஸோ இது ஒரு பாரா சார்? இப்போ இதுக்குள்ளே ஒரு 3 ஸ்பீக்கர் இருக்குமா? ஆமாம், 1 2 3 3 ஸ்பீக்கர் இருக்கும் இங்கே. ஸோ 1 2 3 3 ஸ்பீக்கர் இருக்கும். அது இல்லாமல் ரியர் ஸ்பீக்கர் வேணும்னா வயர்டாகவும் இருக்குது, வயர்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஓகே. ஸோ வயரில் போகும்போதே இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வயர்ட் ஸ்பீக்கர் வரும். ஓகே. ஸோ வயர்லெஸ் டெக்னாலஜின்னு போகும்போதே உங்களுக்கு வந்து இது வயர்லெஸ் டெக்னாலஜி. ஸோ வயர் கியர் எதுவுமே இருக்காது, பவர் பண்ணிவிட்டு ரீசார்ஜபிள். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ வயர்லெஸ் ஆமாம், ஓகே. டெக்னாலஜி வைஸ் டிஃப்ரென்ஸு, ப்ரைஸிங் வைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டிட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டிட்டாச்சபிள் ஆப்ஷன், ரீசார்ஜபிள் ஆப்ஷன் போது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதாவது ஒரு பேசிக் ஒரு 50,000 மேலே தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரும். ஆனால் அதுவே கொஞ்சம் வயர்டு, பவர்டு அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இப்போ வந்திருக்க மாடல் பார்த்தீங்கன்னா இது பவர்டு. ஓகே. இது வந்து பவர் கொடுத்துருவோம். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஒரு 28,000க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இது. ஓகே. ஸோ ஜஸ்ட் பவர் மட்டும் இதுக்கு பண்ணால் போதும். மேலேயும் ஸ்பீக்கர் இருக்கும், கீழேயும் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஆமாம், இது வந்து டியூவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஹிட் ஆகி வாலில் ஹிட் ஆகி மேலே வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆப்ஷனாக இதை கிரியேட் பண்ணுறாங்க. சூப்பர் சார்.
ஸோ அந்த டெக்னாலஜி வைஸ் நமக்கு வந்து 5.1 டெக்னாலஜி, 7.1, 7.2 இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் டெக்னாலஜி இருக்குது, அது இல்லாமல் டால்பி டெக்னாலஜி இருக்கும், டிடிஎஸ் இருக்கும், இல்லைனா டிடிஎஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நம்மக்கிட்ட பிராண்டுன்னு பார்த்தா நீங்கள் மேஜராக ஃபெமிலியராக தெரிஞ்ச பிராண்டு என்ன பிராண்டை ஹேண்டில் பண்ணுறீங்க? சரி, மேக்ஸிமம் நம்ம எல்லாமே வந்து பெரிய பிராண்ட்ஸும் சின்ன பிராண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். போட்டு, ஜெப்ரானிக்ஸு, ஓகே, ஜேபிஎல், சோனி, யமஹா, சென்ஹைசர், ஓகே, இந்த மாதிரி ப்ரீமியம் பிராண்ட்ஸும் போகிறோம். போஸும் பண்ணுறோம். ஓகே, போஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமான பிராண்டு, அது பண்ணுறோம். அப்புறம் சோனோஸ் பண்ணுறோம். எதுக்காக டீலராக இருக்கிறீங்களா இந்த பிராண்டுக்காக? எல்லாத்துக்குமே நம்ம டீலர் தான். ஓகே, ஸோ பாண்டிச்சேரியில் உங்ககிட்ட மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஆமாம், எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெமோவும் ஒரே ஸ்டோரில் நீங்கள் பார்க்க முடியும்னா அது ஒன்லி பாண்டிச்சேரியில் மியூசிக் பார்க்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, ஜேபிஎலுக்கும் சரி, சென்ஹைசர், யமஹா அண்ட் போஸ். ஜான் பார்லர்ன்றதுல ஒரு பெரிய பிராண்டு தானே அவங்க? ஜான் பார்லர் வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் பிராண்ட் அவங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ரொம்ப பட்ஜெட்டட் ஸ்பீக்கர்ஸ், பட்ஜெட்டட் சவுண்ட் பாஸ், பட்ஜெட் ஹோம் தியேட்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரைஸ் பட்ஜெட் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பென்ஸ் கார் வந்து ஒரு பழைய பென்ஸ் காருக்கும் ஒரு புது பென்ஸ் காருக்கான வித்தியாசம் தான். ஸோ அந்த பழைய பென்ஸோட இன்ஜினை தான் இன்றைக்கி மஹேந்திராவில் யூஸ் பண்ணி அந்த இன்ஜினை திருப்பியும் ரீஒர்க் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே, அதே தான் இந்த டெக்னாலஜியும். ஏற்கனவே ஒரு பிராண்ட் யமஹா மாரி ஒரு பிராண்டோ இல்லை ஒரு ஜேபிஎல் மாரி பிராண்டோ இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே பண்ண ஸ்பீக்கர்ஸ் தான், பண்ண டெக்னாலஜி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. அதை வந்து காஸ்ட் கம்மியாக கிடைக்கிறதுனால அதை சைனீஸ் பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் மாதிரி கம்பெனிஸோட ஆமாம், அப்போ அதை வந்து அந்த ஸ்பீக்கர்ஸை வச்சு அந்த ஒரு மாடல் ரிப்ளிகா பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் கிடைக்கும். ஸோ இது என்னடா எனக்கு கம்மியாக கிடைக்குதே, அதே நான் வாங்கிட்டு போகலான்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேபிஎல் மாதிரி கம்பெனி, ஒரு யமஹா மாதிரி கம்பெனி, ஒரு சென்ஹைசர் மாதிரி இல்லை போஸ் மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்என்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் வரும்போதே மேக்ஸிமம் அதாவது 99.9% 99.9% வந்து ஃபெயிலியர்ஸை குறைச்சி உங்ககிட்ட கொடுக்கும் போதே ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிளாக இருக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான ஒர்க்கை ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென், தேர்ட் ஜென்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகும். ஆனால் அதுவே இப்போ இவங்ககிட்ட இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை வச்சு தான் அவங்க டெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரெடி பண்ணுறதோட சரி, நம்ம அமௌண்ட் கொடுத்து இந்த டெக்னாலஜியை ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தான் அதில் இருக்க ஃப்ளாலே நமக்கே தெரியும். ஸோ இதை நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சா அதை நாங்கள் விற்க மாட்டோம். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்பாங்க. ஸோ எப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு மீன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் அவைலபிள் இருக்கும். பழைய ஃபிஷ்ஷும் இருக்கும், புது ஃபிஷ்ஷும் இருக்கும். உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாக. ஸோ அதுதான் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அதில் என்ன ஃப்ளா இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது, இதை வைக்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ளே பண்ணுறோம். இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஓஜி கிட்ட இருந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும்ல? கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராடக்ட் ஃபெயிலியர்னால் கண்டிப்பாக கம்பெனி கிடைக்கும். பட் ஃப்ளாஸை வந்து கண்டிப்பாக அவங்களால சரி பண்ணவே முடியாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிராண்டில் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பிராண்டில் ரியர் வந்து ஸ்பீக்கர் வந்து டிலே இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு வயர்லெஸில். அந்த ப்ராடக்டை ஆன்லைனில் ரொம்ப கம்மி விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கஸ்டமருக்கு யாருக்குமே அதில் ஃப்ளா இருக்குன்னு தெரியாது. வாங்கினவங்க தான் ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. சில பேரை படிப்பாங்க, சில பேர் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது நான் வாங்கிடுவேன்னு வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வாங்கின ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களாம் லூசர்னு சொல்லலாமா? அப்படி இல்லைல்ல. அதனால் ஏன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த தைரியமாக இருக்குது, அதை வாங்கி ட்ரை பண்ணி. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகும் போதே அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். என்னடா நான் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தான். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வாங்கி அவங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து அதை வந்து அதை என்ஜாய் பண்ணும் போதே அதில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளா இருக்கும் போதே அதை கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இது என்ன ஒய்ஃபை மாதிரி ஏதாவது வயர்லெஸில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும், அதில் பெட்டர் பண்ண முடியாத ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யமஹாவில் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒய்ஃபை எனேபிள் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளா இருந்தால் கூட அப்டேட்டில் வழியாக உங்களுக்கு சரியாகும். ஸோ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் அவங்க கொடுக்குற சஃபிஸ்டிகேஷனும் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பேர்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிராண்டுக்கும் போட் மாதிரி ஒரு பிராண்டுக்கும் ஒரு
யமஹா மாதிரி பிராண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் சவுண்டு வரும், அதுவும் சவுண்டு வருது. அது என்ன சார் வித்தியாசம்னா உள்ளுக்குள்ள ஸ்பேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, ரொம்ப சீப்பான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி டு கெட் ஃபால்ட் ஆகிறதுக்கு. பட் யமஹா மாதிரி ஒரு ஜேபிஎல் மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியான தரமான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதோட லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இட்ஸ் ஹார்ட் அண்ட் மணி. உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த காசு வந்து என்கிட்ட பொருளாக மாறி என் வீட்டில் இருக்குது போதே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதுவே கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு பிரச்சனை வைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அந்த வருத்தத்தை வந்து போக்குறதுக்கும் இல்லை உங்களுக்கு பெட்டராக வேணும்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தரமான பொருள் கிடைக்கும். இங்கே எப்படி மார்க்கெட் இருக்குன்னா எப்படியுமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து the price is low, the quality is also low. The price is high, the quality is also high. அப்படி தான் மார்க்கெட்டை வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சவுண்ட் பார்ஸோட இது. இப்போ எனக்கு காதால கேட்கறதுக்கு நிறைய ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க. நான் விஷுவலாக பார்க்க உங்ககிட்ட டிவிஸ்லாம் அவைலபிளாக இருக்கா? கண்டிப்பாக எங்ககிட்ட டிவி இருக்குது. என்னென்ன பிராண்ட்ஸ் சார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் என்னென்ன பிராண்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கணும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லா கடையிலையும் தான் டிவி கிடைக்குது, நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எங்களால் வந்து ஒரு ரைட் டிவியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். என்னன்னா இந்த டிவியில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வாங்குகிற சவுண்ட் பாரோட மேட்ச் ஆகுமா, இது ஃப்யூச்சர் டெக்னாலஜி எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த டிவி உண்மையிலேயே ரிலையபிளான டிவியா, சர்வீஸ் வைஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் கஸ்டமருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒன் அமாங் த குரூப் கிடையாது. அதாவது எல்லார் கடையிலையும் டிவி விற்கிற மாதிரி எங்கள் கடையில் நாங்கள் டிவி விற்கிறது இல்லை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வி ஆர் மோர் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்ட் பிஸ்னஸ். அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு நல்ல டிவி வேணுங்க, உங்கள் ரெக்குயர்மெண்ட் எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிவியும் அதுக்கேற்ற ஒரு சவுண்ட் பாரும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுதான் எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சவுண்ட் பார் வாங்கிட்டு இல்லை நான் டிவியே வாங்குறேன்னு வைங்களா, எனக்கு இந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் பார் வேணும், இல்லை இந்த சவுண்ட் பாருக்கு ஏற்ற மாதிரி டிவி வேணும்னா நீங்கள் எனக்கு செட் பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம். சரி, இட்ஸ் நாட் நாங்கள் நம்பர்ஸ் பிஹைண்ட் ஓடுறது இல்லை. ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பெட்டரான ஒரு டிவியை கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சவுண்ட் பாரை வந்து உங்கள் கூட அதோட சேர்ந்து அட்டாச் பண்ணும்போதே தான் யூ கெட் த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தியேட்டருக்கே நீங்கள் போகாமல் வீட்டிலே என்ஜாய் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த சவுண்ட் பார் வித் பிகர் டிவி சைஸ். ஸோ வீட்டில் 65-75 மாட்டுறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் வந்து ஒரு மேக்ஸிவான ஒரு படத்தை ஓடிடியில் ஒரு 30 டேஸில் படம் வந்துடுது. ஸோ மேக்ஸிமம் நான் வீட்லேயே என்ஜாய் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனக்கு கிடைக்கும் போதே நான் எதுக்கு தேட்டருக்கு போகணுன்ற ஆப்ஷன் தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இப்போ மைண்ட் செட் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு சாய்ஸ் தான் இது. அதுவே ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அதை பற்றியும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அதுவும் வந்து ஸ்க்ரீன் போட்டு ப்ரொஜெக்டர் பண்ணி அதை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ நிறைய வெரைட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில் இன்றைக்கி. இப்போ எனக்கு கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின், அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வியூ பண்ணுறோம், டிசிஎல் பண்ணுறோம், சோனி பண்ணுறோம், சாம்சங், பேனசானிக். ஆமாம். ஓகே, எனக்கு ஒரே டவுட் என்னன்னா நாளைக்கு இப்போ சம் ஆஃப் த வாரண்டி டைம் இருக்கும், டேரெக்டாக உங்ககிட்ட தான் சப்போர்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டே வர தேவையில்லை. டிவியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்சைட் வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஆன்சைட் வாரண்டினா என்னென்னா உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க தான், அதான் உறுதி கொடுக்குறாங்க. ஸோ சில பிராண்ட்ஸ் 1 இயர் கொடுக்குறாங்க, சில பிராண்ட் 2 இயர்ஸ் தராங்க, சில பிராண்ட் 3 இயர்ஸ் தராங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஸில் எடுத்தீங்கன்னா அது ஒரு 2 வருஷம் பஜாஜ் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி எடுக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வியூ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, 2 இயர்ஸ் டிசிஎல் சப்போர்ட் பண்ணுறாங்க. சில பிராண்ட்ஸ் 1+1ன்னு சொல்லுவாங்க. 1+1னா ஒரு பிராண்ட் 1 இயர் ஃபுல் வாரண்ட்டி, செகண்ட் இயர் வந்து பேனலுக்கு மட்டும் வாரண்டி, அதாவது ஸ்க்ரீன் மட்டும் வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ பெரிய பிராண்ட்ஸ்லாம் அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக வியூ மாதிரி ஒரு கம்பெனி உங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக வாரண்டி ப்ளஸ் குட் சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு வியூ வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ பிராண்டை நல்லா எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஷோரூமில் வியூவோட எக்ஸ்க்ளூசிவ் டெமோஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி இன்னும்
ப்ராடக்ட்டை வாங்கலாம். எனக்கு அதான் பிடிச்சது. ஒன்று லைவ் டெமோ டிவி வச்சிருக்கிறீங்க. இந்த டிவி வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சவுண்ட் ஸ்பீக்கருமே இங்கே கேட்டுக்கலாம். ஆமாம், நிறைய லாட் ஆஃப் விஷயம் வச்சிருக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா பிகாஸ் அதான் ஆத்தரைஸ்டு டீலரா. ஆத்தரைஸ் டீலர்னால தான் இவ்வளோ டெமோஸ் வைக்க முடியுது, இவ்வளோ இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டை பார்த்து சந்தோஷப்பட்டு ப்ராடக்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்க்கவே இல்லாத ப்ராடக்டை நம்ம உங்கள்கிட்ட கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ பிராண்ட்ஸை டெமோஸில் வைக்க முடியுமோ வைக்கிறோம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருந்தாலும் வந்து வி வாண்ட் கஸ்டமர்ஸ் டு ஃபீல் த ப்ராடக்ட். இன்றைக்கி வந்து ஆன்லைன் வந்து இருக்குது, நான் எங்கே வேணாலும் வாங்கிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் கொடுக்குற சர்வீஸும் நாங்கள் கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக ஆன்லைனில் மேட்சே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்து பிடிச்சி ஒரு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே கண்டிப்பாக அது உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்காமல் இருக்காது, வீட்டுக்கு போயிட்டு பிடிக்காமல் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரீங்க. ஸோ நம்மக்கிட்ட நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேஷ் பே பண்ணி எடுத்துக்கலாம், ஜிபே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு இருக்குது, நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால கஸ்டமர் வந்து நீங்கள் இருந்த இடத்துக்கே உங்களுக்கு டெலிவரி. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். டெலிவரின்னு பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஆன்லைன் இப்போ என் சேனல் பார்த்துட்டு வெளியூர் வந்து கேட்குறவங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் இந்த டெலிவரியை அனுப்ப முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்கள் இடத்துக்கு நாங்கள் அதை டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேருந்தே கம்பெனியை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஹோம் தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா பிராண்டுமே இன்ஸ்டாலேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சர்டன் பிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சர்டன் பிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பர்சன் அனுப்பிச்சு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரோம். ஸோ நிறையா வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். சரி வாங்கிட்டோம், இது நாங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாமே, ஆன்லைன்லேயே வாங்கலாம், வேறு வெளிக்கடையில் வாங்கலாம். நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கால் பண்ணிங்கன்னா 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தவும் 4 அழுத்தமுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரே நம்பர் தான். எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பர்சன் எடுத்துகிட்டு உங்கள் நம்பர் கேட்பாங்க, மொபைல் நம்பர், எப்போ வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா புக்கிங்கை நாங்களே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். ஸோ புக்கிங் நாங்கள் போடுறதுனால உங்களுக்கு ஹசில் ஃப்ரீ. 2 நாளில் அவங்களுக்கு வந்து சைட்டில் வந்து விசிட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் என்ன ஃபால்ட்டுன்னு. கம்பெனி சைட்லேருந்து சரி, அப்படி இல்லைன்னா கம்பெனி சைடு இல்லைன்னா எங்கள் சைட்லேருந்து வந்து விசிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் ப்ராடக்ட்டை கொண்டு வர முடியுமான்னு கேட்போம். எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கேயே டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். டிவியை பொறுத்த வரைக்கும் அது பண்ண மாட்டோம். பாக்கி சவுண்ட் பார்ஸ் இல்லை ஹோம் தியேட்டர்ஸ் இல்லை ஏவி ரிசீவர்ஸ் இருக்க மாதிரினா அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பார்க்க முடிஞ்சா அதை பார்த்து எங்கே அவங்களுக்கு சர்வீஸ் இதாக இருக்குது, ஆமாம் அவைலபிளாக இருக்குன்னு. இப்போ இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. காலையில் ஒரு கஸ்டமர் ஆன்லைனில் ஒன்று ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து எங்ககிட்ட தான் அமேசான் கிட்டே போய் கேட்டாங்க, இந்த மாதிரி வாங்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை சார் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமர் இங்கே வந்தாங்க, அவங்கள நாங்கள் தான் ப்ராப்பராக ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கைட் பண்ணோம். இது கூட பண்ண முடியாத ஒரு பெரிய ஜாயிண்ட் கம்பெனியாக இருக்குது அது. ஆனால் நாங்கள் ஒரு சின்ன கம்பெனி, எங்களால் ஒரு சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ கூட யார் வந்து பிரச்சனைகளை கூட நிற்கிறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல நம்புவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து வாங்கிறதுக்கான வழி எல்லாமே இருக்குது தான் மார்க்கெட்டில். என்ன மாதிரி நிறைய சின்ன கடைகள், நிறைய வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் இன்றைக்கி வளரணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஆன்லைனை பாய்காட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெயின்லைன் ஸ்டோர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும் அந்த ஸ்டோரில். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும் போதே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கடைக்காரங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம கஸ்டமரை ரீட்டைன் பண்ணணுன்னா நம்ம நிறைய வேலைகள் செய்யணுன்னு. ஸோ நான் வந்து இது ஒரு எல்லோரும் சார்பாகவும் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைன் ஈஸி டு பை தான், உங்களுக்கு டைம் மிச்சமாகுது, எல்லாம் தான் கரெக்டு தான். பட் ஒரே விஷயம் மைண்டில் வச்சுங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க விற்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு செல், நாட் டு ஹெல்ப். அதான் நீங்களும் அதே தானே, நீங்களும் பிளாட்ஃபார்ம் டு செல் தானே கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அது மாதிரி கிடையாது. எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்குது. மனுஷன் அது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு உணர்வு கிடையாது. வி ஆர் ஹியூமன்ஸ். நாங்கள் வந்து எமோஷன்ஸோடு இருக்கோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் எதாவது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது. ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்குறீங்க. அந்த வாங்கின ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்லும் போதே அது எங்கள் ப்ராடக்டாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணி உங்களுக்கு, எனக்கு என்ன சஃபரிங்கோ அதே தான் உங்களுக்கும் இருக்கும். அதே அந்த இதை கடந்து 2 பேருமே கடப்போன்றது தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் எனக்கு என் டீமுக்கு நான் சொல்லி கொடுத்த இது.
ஏதாவது பிரச்சனைன்னு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு அதுக்கு தீர்வு கொடுத்து அனுப்புங்க. இது பல காலமாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ரிவ்யூ எழுதுறதுக்கு ரீசனே அதுதான். கஸ்டமர் யாருமே வந்து ஹாப்பியாக வெளில போகணும். அதே மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ பிரச்சனை வைக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் வந்து லைஃப் டைம் இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஓகே சார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஏவி ரிசீவர் ஆம்பிளிஃபயர் அதை பற்றின ஒரு டீட்டெயில். ஆமாம், டீட்டெயிலாக அதை வந்து நம்ம ஏவி ரிசீவர், ஆம்பிளிஃபயர், ஸ்க்ரீன்ஸ், ப்ரொஜெக்டரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே.